நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வேவாத வெயிலில் நீ எங்கடா இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, சின்ன பெருந்தோட்டம் என்கிற ஆயிரக்கணக்கான எங்கள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியையும் சரபோஜி அகராகரத்தையும் அரசு மருத்துவமனையும் பள்ளிக்கூடங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை மிக மோசமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஒரு வாய்க்கால்களுடைய கரை தான் அது. ஆனால் அதில் புதர்கள் மண்டி ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி படுமோசமாக இருந்துச்சு. இது சம்பந்தமாக கிராம சபை கூட்டங்களில் பல முறை தீர்மானங்கள் நிறைவேற்றியும் பலமுறை நான் மனுக்கள் கொடுத்தோம். என்னவோ தெரியல, அதை செஞ்சு கொடுக்குங்கிற எண்ணம் யாருக்குமே வரலை. நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களை சொல்லவே வேணாம். காட்டுறோம் பாருங்கள், மது பிரியர்கள் ஃபுல்லாக அந்த இடம் இருட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் பக்கம் ஃபுல்லாக காடாக இருக்கிறதால அருமையாக வந்து அந்த முதன்மை சாலை வந்து இங்கே உட்காந்து மது அருந்துவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. குடிச்சிட்டு பாட்டில் ஓரமாக போடுறாங்கன்னா அது இல்லை, வயலில் தான் போடுவாங்க. பக்கத்துலலாம் விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பகுதி முழுக்க மக்கள் நடக்கிற, பள்ளிக்கூட பிள்ளைங்க நடக்கிற வழி முழுக்க பாட்டிலு, கிளாஸு, கப்பு இதுதான் கிடக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் நல்லபடியாகவும் சொல்லி பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன், ஒரு சில பேரை ஓங்கி அரைஞ்சும் வெட்டி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்களான்னு சொல்லிட்டு. அது திருந்தாத ஜென்மங்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, எதாவது செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் முழுக்க முழுக்க காடு, முழுக்க முழுக்க காடு. அந்த மாதிரி காடு மண்டி போய் ஆக்கிரமிப்பு அதிகமானதால் ஒத்தையடி பாதை மாதிரி மாறிட்டு சமூக விரோத செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் தான் முதன்மை சாலை. அது பக்கத்தில் தான் நம்ம அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை எல்லாமே இங்கே தான், பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இங்கே தான். முக்கியமாக மக்கள்லாம் வரணும்னா இந்த வழியை முதன்மையாக பயன்படுத்துவாங்க. சரின்னு பார்த்துட்டு தட்டுனா திறக்காது, கேட்டு பார்த்தாச்சு கிடைக்கல. அப்புறம் நமக்கு தெரிந்த அரசு அதிகாரிகள்கிட்ட புகார் அனுப்பி ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தம்பி செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திகிட்ட தொடர்பு கொண்டு, என்னப்பா நீங்கள் செய்கிறீங்களா, நான் செய்யட்டுமான்னு கேட்டேன். அந்த பையனை வந்து அண்ணன் 2-3 முறை சொல்லியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் சரியான பதில் இல்லைன்னு சொன்ன. அப்படி அதன் பிறகு நானும் அவரும் சேர்ந்து சரி நம்மளே செஞ்சுருவோம், ஏன் எதிர்பார்த்துன்னு சொல்லிட்டு சரி நான் பேசி ஏதாவது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கா. அப்படி அவருடைய ஒத்துழைப்போட என்னுடைய என்ன சொல்கிறது அர்ப்பணிப்பு மற்றும் செலவோட இந்த வழியை இப்போ நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி தான் காடாக இருந்துச்சு. இங்கிருந்து இந்த கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் காடாக இருந்துச்சு. அந்த காட்டை வந்து எப்படி சுத்தம் பண்ணிருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒத்தடி பாதை மாதிரி இருக்கா, ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அகலமான பாதை. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூட குழந்தைகள், முதியவர்கள், மருத்துவமனைக்கு போகிறவங்க எல்லாம் இந்த வழி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சரியான பாதையை அமைச்சு தர முடியல. 2-3 முறை நான் வந்து பஞ்சாயத்தில் தீர்மானமே நிறைவேற்றிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு கொடுத்துருவோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போட்டோம் போங்க, சைடில் போயிடுங்க. இந்த போங்க, இப்படி போங்க, இந்த உறவை போங்க, பார்த்து போங்க. ஓகே, இப்போ பாருங்கள் சாலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ அகலமாக மாறி இருக்குது சாலை. இப்போ பார்த்து போங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு வேலையை முடிச்சிட்டோம். இவ்வளோ அகலமாக அந்த சாலையை மாற்றிருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு 15 அடி அகலம் சாலையாக மாறி இருக்கு. காலிலேருந்து இந்த வேலையாக செஞ்சிட்ருக்கோம். எல்லாம் முறையாக மக்களுக்கு செஞ்சு கொடுத்தா எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும். சரி பரவாயில்ல, எல்லாத்தையுமே நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், பாட்டில் பாருங்கள் எப்படி உடச்சி போட்டுருக்காங்க. நடக்கிற வழியில் ஃபுல்லாக பாட்டில் தான். எடுத்தீங்கன்னா நோண்ட பார்த்தீங்கன்னா அதாவதுங்க குடிக்கிறானுங்க, குடிச்சு தொலைச்சிட்டு போட்டோம். இந்த மாதிரியா சாலைகளில் உடச்சி போட்டுட்டு போகிறது. சாப்பிட்ட தட்டிலே மலம் கழிக்கிறத வந்தால் அந்த மாதிரி நல்லா செய்வான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மக்களும் குழந்தைகள் நடக்கக்கூடிய பகுதியில் இனி சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமா, அது திருவங்காட்டில் உள்ளனாலும் சரி, வேறு எங்கே உள்ளனாலும் சரி தான், இந்த சாலையில் உட்காந்து எவன் மது குடித்தாலும் சரி தான், அதனால் எத்தனை வழக்குகளை சந்திச்சாலும் சரி தான், விட்டு வெளுத்து தான் அமுச்சு விடுவோம். அது எந்த மாட்டுக்கத்தும் கிடையாது. ஒரு தெருவுக்கு போகிற முதியவர்கள் பயன்படுத்துறத, குழந்தைகள் பயன்படுத்துறது. நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க நம்ம ஊரில், அது வழக்கம் தானே. குழந்தைகளும் முதியவர்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த காணொலி மூலமாக நான் வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். குழந்தைகளும் பெரியவர்களும் முதியவர்களும் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையில் உட்காந்து நல்லா வாட்டமாக இருக்குது, வடக்கு போகிற வழி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நேரலாகவும் இருக்கும். சம்மணம் போட்டு உட்காந்து சரக்கு அடிக்கலான்னு எவன் வந்தாலும் சரிதான். அதனால் எத்தனை வழக்குகளை சந்தித்தாலும் சரிதான், உதச்சி விரட்டுவோம்.
அது நடந்தே தீரும் நம்மளுக்கு. இந்த கஷ்டப்பட்டு சரி பண்ணுறோம், சரி ஓகே வாங்கிட்டு வந்து உட்காந்து சார் கிடைக்கலாம், எவன் வந்தாலும் சரி தான். இந்த காணொலி மூலமாக நான் வெளிப்படையாகவே அதையும் மீறி நாங்கள் இப்படி தான் குடிப்போம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எதிர்கொண்டு வந்து உட்காந்து சார் கிடைக்கிட்டோம். அதை பற்றி கவலை இல்லை, பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ தான் ஏதோ இந்த வழி சரியாகிட்டு இருக்குது, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அகலமான சாலை கிட்டத்தட்டமா ஒரு 5-6 ஆண்டு காலமாங்க நானும் வந்து எத்தனை முறை இது சம்மந்தமாக தீர்மானத்துக்கு போகிறது, கிராம சபை கூட்டத்துக்கு போகிறது, தீர்மானம்